அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு படையை பார்க்க போறோம். இந்த படை ஐந்திணை படைன்னு கூப்பிடுறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வகை நிலங்கள் இருக்கு. கடல்புறம், காடு, மலைப்பகுதி, விவசாய நிலம், அப்புறம் வறண்ட பகுதி. இந்த மாதிரி எல்லா நிலங்கள்ல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் அகரத்துக்கு மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். Let's welcome them onto the stage. ஐந்திணையிலிருந்து அகரத்தின் முன்னாள் மாணவர்கள் இதோ. அந்த வகை நிலம் ஏன் சொல்றோம்னா, அந்த நிலத்தை மட்டுமே நம்பி உழைத்த பெற்றோர்களின் பிள்ளைகள் இவர்கள். அந்த வகை மண் பெற்றெடுத்த பொன் இவர்கள் எல்லாரும். வாங்க வாங்க, வெற்றி நடை போட்டு வாங்க. இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, தன்னை பெருமையா சொல்லிக் கொள்கிறார்கள். வறண்ட மாநிலம் இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டோட, அந்த இடத்துல இருந்து வந்த பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அகரத்துல படிச்சவங்க. சோ இதுல யார் பேச போறா? முதல்ல நீங்க தானா? ப்ளீஸ் பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பாத்தீங்கன்னா பார்த்திபன். திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜவ்வாது மலையில் பதிமலைங்கிற ஒரு 2 வீலர் கூட இப்போ வரை செல்ல முடியாத இருக்கிற ஒரு மோசமான மலை கிராமத்திலிருந்து நான் ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதலின் காரணமாக அகரமுக்குள்ள வந்து இப்போ எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு எங்க கிராமத்திலே முதல் பட்டதாரி மாணவனா இருக்கேன். எனக்கு வெளியில எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சும் வெளியில போகாம ஜவ்வாது மலையிலேயே அகரம் நமது பள்ளி ஃபெலோஷிப் திட்டத்தின் மூலமா அங்க இருக்கிற மலை கிராம மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த சவால்களை அவங்களுக்கு துணை நின்றுட்டு வரும். அகரம் எனக்கு கொடுத்த கல்வி எனும் விதையை என் மண்ணிற்கும் என் மலைவாழ் மக்களுக்கும் மகிழ்ச்சியோட திரும்பி கொடுத்துட்டு வரேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பிரேமலதா. நான் மலைகளின் அரசின்னு சொல்லக்கூடிய ஊட்டியில இருந்து வரேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலங்களும் சேரக்கூடிய கூடலூர் தான் என்னோட சொந்த ஊர். எங்க வீட்டுக்கு யானை, சிறுத்தை, புலி இதெல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போவாங்க. அப்பப்போ ஒரு பேசிக்கான நெட்வொர்க் வசதி கூட இல்லாத ஒரு இடத்துல இருந்து 12வது தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருந்து வந்த ஒரு பெண் தான். எனக்கு எங்க வீட்டில் அப்பா, நான், பாட்டி, தம்பி தான். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு அகரம்னா என்னன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு அகரமுக்கு வழிகாட்டினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தப்போ ஒரு 5000 ரூபாய் கூட காசு இல்லாத சுச்சுவேஷன்ல என்னோட தமிழ் ஆசிரியர் விமலாபாய் மிஸ் அவங்க தான் எனக்கு 5000 ரூபாய் காசு கொடுத்து நீ போய் படின்னு அனுப்புனாங்க. அகரம்ல ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன். அதுல இப்போ கல்வியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனில பெங்களூர்ல வேலை செய்யறேன். ஒரு மலை அடிவாரத்துல இருந்து சென்னைங்கிற சிட்டில படிச்சு இப்போ பெங்களூர்ல நான் வேலை செய்யறேன். இது எல்லாமே முதலா சூர்யா அண்ணாக்கு தான் ரொம்ப கிரேட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்க மாட்டேன். என்னை பார்த்து இந்த மலையில இருந்து இன்னும் நிறைய மக்கள், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் என்ன பின்பற்றி படிக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணமே சூர்யா அண்ணா மட்டும்தான். நன்றி. நன்றி. அடுத்ததாக பேசுங்க ப்ளீஸ். ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் வெங்கடேஷ். நான் 2012 பேட்ச். என்னோட சொந்த ஊர் ஈரோடு சத்தியமங்கலம். நான் என்னோட இன்ஜினியரிங்கை சத்தியபாமால முடிச்சிருந்தேன். நான் கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் பட்டதாரி மாணவன். நான்
நான் 12th படிக்கிறப்போ என்னோட அப்பா வந்து புற்றுநோயால் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகரம் மூலமாக நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அகரமில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பின் மூலமாக நான் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கேன். ஏஐ ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய துறையில் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அகரம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முதல் படி தான் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம். நான் இப்போ கிடைச்சிருக்கிறத எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நன்றி. நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தீபா பிரபாகரன். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள். எங்கள் அம்மா தான் எங்களை ஃபுல்லாக வளர்த்தது. நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போதே பூ கட்டுவேன், ப்ளவுஸ் தைச்சு கொடுப்பேன். எனக்கு ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து அகரமில் ஃபேஷன் டிசைன் கிடச்சிச்சு. ஃபேஷன் டிசைன் படிச்சுட்டு இருக்கும்போதே கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்டோட கோஆப்டெக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஜஸ்ட் 4 monthsல நான் வந்து இயர்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தா பூ கட்டியோ ப்ளவுஸ் தைச்சோ நான் ஏர்ன் பண்ணேன். எனக்கு சென்னை வரும்போது ஃபேஷன் பிராண்ட்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு பல ஃபேஷன் பிராண்ட் டிசைன் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைனராக இருக்கேன். என் கனவை நனவாக்குன அகரமுக்கும் என்ன இந்த பயணத்தில் உதவின எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நன்றி. இதுல ஒருத்தங்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்து வந்திருக்கீங்க, கரெக்ட்? நீங்க பேச முடியுமா அடுத்ததாக? ப்ளீஸ். வணக்கம், என்னோட பேர் வந்து ஃபர்சானா. நான் ஒரு ஈழத்தமிழர். நாங்கள் 1980 வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி வந்தாங்க. நான் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்களை ஒரு கேம்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து ஸ்கூலெல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து டிகிரி வந்து படிக்க எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன ஒரு டிகிரி படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி தான் நாங்கள் படிக்கணும். அப்போ தான் எனக்கு எங்கள் முகாமில் சொன்னாங்க, நீ வந்து லா படி அப்படின்னு சொல்லும்போது நான் லா படிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் நான் ஒரு ஸ்ரீலங்கன், எனக்கு குடியுரிமை கிடையாது. அதனால எனக்கு வந்து லா கொடுக்கல. அப்போ தான் எனக்கு அகரம் கை கொடுத்துச்சு. அகரம் வந்து எனக்கு ப்ரைவேட் காலேஜில் வாங்கி கொடுக்காம எந்த காலேஜில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே வந்து திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அங்கே 5 வருஷம் நான் லா படித்து 2019 என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் அனுபவத்தோட ஒரு சிறந்த லாயராக நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் தனியாக வந்து வழக்கு நடத்திட்டும் வரேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அகரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் சேலம் மாவட்டத்தில் உமையால்புரங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் விவசாய கூலி குடும்பத்தில் பிறந்த முதல் பட்டதாரி. நான் சின்ன வயசில் எந்த ஒரு கனவும் ஆசை கண்டாலும் எதுவுமே நிறைவேறாது, காரணம் வறுமை. ஸோ அந்த டைமில் எனக்கு கிடைச்சது டேர்னிங் பாயிண்ட் தான் அகரம். நான் சாதாரண வெள்ளை பேப்பரில் எழுதி போட்ட ஒரு கடிதம் எனக்கு வந்து முதல் பட்டதாரி மட்டுமல்லாமல் என்னுடைய கல்வியை படிக்க வழிவகுத்தது. நான் இப்போ படித்து முடிச்சுட்டு என் கல்வியோட அகரம் தந்த பயிற்சி பட்டறையில் நேர்மை, ஒழுக்கம், தலைமை பண்பு, சமூக உணர்வு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அதை நான் பயன்படுத்தி தேர்வு எழுதி நீதித்துறையில் இளநிலை நிர்வாக உதவியாளராக பணியாற்றிட்டு வரேன். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் சொல்லணும், கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சமூக பணிக்காக அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த கல்விங்கிற ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையை வந்து அகரம் வந்து மாற்றல, என்னுடைய வாழ்க்கையை அகரம் உருவாக்கியது. எனவே எனக்கு படிப்பு தந்த அகரத்திற்கு நன்றிகள். உங்களை படிக்க வைக்க அகரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அடுத்ததா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும். நான் ஸ்ரீலங்கன்லயே தமிழ்நாட்டிலேயே முதல் லாயர். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ, நல்ல ஞாபகம் சொல்லிட்டீங்க. பட் நேரமின்மை காரணமா திரும்பவும் நான் தான் அந்த செயலை செய்ய போறேன். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று பேச இருக்கும், கண்டிப்பா ஒன்று இருக்கும். பட் நீங்க எல்லாரும் சேர்ந்து 5 இணையில இருந்து சூர்யா சாருக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களாமே உங்களுடைய மண்ல இருந்து. அது சூர்யா சார் கொடுத்துடலாமா? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். எங்க அது சார்? உங்களுக்கு கூட எடுத்துட்டு வந்திருக்காங்களா? அவங்க மண்ணில் விளைந்தது, அவங்க எதை சார்ந்து வாழ்றாங்களோ அதே உங்களுக்கு பரிசா எடுத்துட்டு வந்திருக்காங்க.
மண்ணில் விளையிறத வந்து ரொம்ப நன்றியுடையவர்களுக்கு இல்லைன்னா வந்து கடவுளுக்கு சமமா தன் வாழ்க்கையில நினைக்கிற ஒருத்தங்களுக்கு அதை படைப்பாங்க. இது ஒரு கிஃப்ட் இல்லை, இது சூர்யா சாருக்காக இவங்க கொடுக்கிற இவங்க படைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு இந்த தருணத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ சோ மச். என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் நெல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, கருவாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க, வேற ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். சீத்தாப்பழம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், நீங்க வாங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க என்ன? செவ்வாதுமலை தேன். ஓ தேன். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சோ மச். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூ கேன் வெயிட். ஏன்னா உங்களை பத்தி பேசுறதுக்காக எடுத்து கொண்டு போய் கீழே கொடுத்துடுறீங்களா? ஓகே. சோ 5 இருந்து வந்திருக்கிற இந்த முன்னாள் மாணவர்களை பற்றி பெருமையா பேசுறதுக்காக தமிழ் வரலாற்றின் புகழ் கூறி நின்று பேசும் இவருடைய வேள்பாரி. நம் நிலத்தின் உரிமையை நாடாளுமன்றத்தில் நின்று உரக்க பேசுவார் இந்த மதுரை மைந்தன். பெரும் மதிப்பிற்குரிய திரு சு வெங்கடேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ப்ளீஸ். அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்ன பேசுறது தெரியல. இந்த உலகத்தில் ரொம்ப சவாலானது நல்லது செய்கிறது. உங்கள் தெருவில் இறங்கி ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது எவ்வளவு சவாலானது அப்படின்னு தெரியும். முதல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு துணிவு வேண்டும். துணிச்சல் இல்லாத யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது. நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பணமோ செல்வமோ எல்லாம் முக்கியம் இல்லை, துணிவு தான் முக்கியம். அந்த துணிவோடு இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற அகரத்திற்கு எனது முதல் வாழ்த்துக்களும் நன்றியும். நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுதுதான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க, நீங்கள் களங்கப்படுத்தப்படுவீங்க, நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க. இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம். அது எல்லா காலங்களிலும் அதற்கான முன்மாதிரிகள் இருக்கு. இங்கே 5 திணைகள்ல இருந்து வந்திருக்கிற மாணவர்கள் அழகான பரிசுகளாக கொடுத்தாங்க. ரொம்ப பலா, வாழை, நெல், இந்த தேன் மனித கண்டுபிடிப்பிலேயே அல்லது இயற்கையில் எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் கெட்டுப்போகாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன். அந்த இயற்கைக்கு சவால் விடுகிற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்றால் அது கல்வி. எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டுப்போகாதது இயற்கை வழங்கிய தேனும் நமக்கு கொடுத்த கல்வியும். அகரத்திற்கு நீங்கள் தேன் கொடுத்தது அவ்வளவு பொருத்தமான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக சொல்ல போனா ஔவையார் ஒரு மன்னனினுடைய அரண்மனைக்கு போய் கதவை திறடா அப்படின்னு சொல்லுவா. அந்த வாயிற்காவலன் கதவை திறக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துறப்ப ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவா. அந்த பாட்டினுடைய கடைசி வரி, நாம் புலமை மிக்கவள், அறிவு மிக்கவள், எனக்கு உன்னுடைய கோட்டையோ உன்னுடைய அரண்மனையோ உன்னுடைய அதிகாரமோ ஒரு பொருட்டு இல்லை, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுவா. ரொம்ப அருமையானவர். எங்க போனாலும் எனக்கு வாழ்க்கை இருக்குடா, நீ அல்ல அப்படின்னு. அந்த வரிக்கு முதல் ஒரு வரி இருக்கும். ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன்
கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது, எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவார். ஒரு மாணவன் அல்ல, ஏறக்குறைய பல ஆயிரம் மாணவர்களின் கைகளில் கோடாரியோடு காட்டுக்கு அனுப்பிய ஒரு வேலையை அகரம் செய்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூகத்தில் நான் முதலிலே சொன்னதைப் போல நல்லது செய்வது என்பது ஒன்று, அதை தேர்வு செய்து செய்வது. கல்விக்கு உதவிய எவ்வளவோ பேரை பார்த்திருக்கிறோம். ஆனால் யாருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த தேர்வு முறை இருக்குல்ல, அதுதான் அகரத்தின் தனித்துவமானது. அதுதான் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமானது. மழை பெய்து கொண்டே இருக்கிறது பல லட்சம் வருஷமா. ஆனால் எந்த பயிருக்கு நீர் செல்ல வேண்டுமோ அதற்கு குளம் வெட்டி வாய்க்கால் அமைத்து கொண்டு போய் அந்த பயிருக்கு தண்ணீரை சேர்ப்பதுதான் மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு. அதே போலதான் தேர்வு. இவ்வளவு மாணவர்களை தனித்தனியாக தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கான குரல். நான் தொடர்ந்து திரைக்கலைஞர் சூர்யா அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை கூட சொன்னேன், நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக 4 ஆண்டுகள் செயல்பட்டேன். இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பது. ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், எல்லா நிறுவனங்களையும். அதில் இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்விகளை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 28 எம்பிக்கள் அதில் இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் என்னை அழைத்த அந்த செயலாளர் கேட்டார், நீங்க மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏன் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு புரியல ஏன் அப்படின்ன. இந்த 28 பேர்ல ஓன் யூனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்க தான் சார் அப்படின்னாரு. சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்க தான் அப்படின்னாரு. நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக, ஒரு செயல்பாட்டாளனாக, ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. கொடுக்கிற இந்த நல்ல கல்வியை கொடுக்கிற இந்த நல்ல செயலுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். 5 இணையினுடைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி.